ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து 3 வாழை மரம் வெட்டிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொலை கொடுத்துருச்சு அந்த 3 மரமும். நம்ம வெட்டலைன்னா வாழை மரத்துக்கு இடம் பத்த மாட்டேங்குது, அடுத்தடுத்து வருத வாழை, அதனால் இப்போ இடம் பத்த மாட்டேங்குது. ஸோ வெட்டிட்டோம். ஒரு மரத்தில் வந்து நாங்கள் தண்ணி வந்து சேகரிக்கிறதுக்காக ஒரு கவர் கட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு பார்த்தா தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து வாழைத்தண்டு ஒரு மரத்துலேருந்து எடுத்திருக்கோம் கூட்டு வைக்கிறதுக்காக. அது வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பப்பாளியில் வந்து ஒரு பழம் வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். இன்னொரு மரம் வந்து மரத்துலேயே லைட்டாக பழுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஒரு சில பப்பாளி மரம் நல்லா பழுத்துருக்கு, ஒரு சிலதில் வந்து காயே இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீட்டில் கொஞ்சம் கவரில் வந்து சாப்லிங்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் ஓரளவு நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்துனா தான் அந்த நர்சரியில் வாங்குவாங்க. ஸோ இந்த சாப்லிங்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான புது செடிலாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கருவேப்பிலை நல்லா வளர்ந்துருச்சு.